ஸ்ரீ தேவி பாகவதம் 269 பகுதி. மானசாதேவி பூஜையின் விதிமுறை. நாரத முனிவரே, முறைப்படி நீராடி 2 ஆடைகளை உடுத்தி அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு இரத்தின சிங்காசனத்தில் அன்னை மானசாதேவியை இருத்தல் வேண்டும். பின் கங்கை நீரால் அபிஷேகம் செய்து தேவியை அலங்கரிக்க வேண்டும். மலர்கள் தூவி மாலைகள் அணிவித்து ஸ்ரீமான் தேவியை ஸ்வாஹா என்ற மந்திரத்தால் ஆராதித்து ஷோடச உபசாரங்கள் செய்து இசை கருவிகளை இசைத்து வழிபடல் வேண்டும். மானசா தேவியே, உன்னை வழிபடுகிறேன். சகல உலகங்களுக்கும் அன்னையான தேவியே, ஆடி மாதத்து சங்கிரமணத்திலோ ஆடி மாதத்து பஞ்சமியிலோ மாத முடிவிலோ தினந்தோறுமோ தம்மை வழிபடுபவர்களுக்கு புத்திர பௌத்திராதிகளும் பொன் பொருள் முதலான செல்வமும் பெருகும். அவர்கள் புகழோடும் ஞானத்தோடும் குணத்தோடும் சிறந்து விளங்குவார்கள். உன்னை நிந்திப்போர் பொருளற்று அவதிப்படுவர். சக்தியின் அம்சமாக நீ அவதாரம் செய்துள்ளாய். இப்பொழுது சித்த யோகினியாக திகழ்கிறாய். பதிவிரதையான தம்மை துதிக்கிறேன். நீயே சுத்த தத்துவ சுரூபினி. எனது தாயாக உன்னை வழிபடுகிறேன். உன்னால் எனது வம்சம் காப்பாற்றப்படுகிறது. உன்னை துதிப்பவர்களுக்கு பயம் வராது. உன்னை நினைக்க விஷம் கூட அமிர்தமாகிவிடும் என்று நாராயணர் கூறினார். 269 பகுதி நிறைவடைந்தது.